அப்போ வாட் இஸ் ஏ பீட்டா டைகீட்டோன்? பீட்டா டைகீட்டோன் அப்படிங்கிறது என்ன? பீட்டா டைகீட்டோன் a ligand with two carbon by an alpha. இல்லையா? இதை நீங்க ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்? ஸோ நேற்று நடத்துனதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகே, then diketone. So separate by what? This carbon atom. அடுத்தது, what type of ring structure is formed when beta diketone chelate metal ions? Numbered, sir. 6 numbered. ஓகே, 6 numbered. அது என்ன செய்யும்? ஃபார்ம் பண்ணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? பீட்டா டைகீட்டோன். அப்ப அங்க எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் பீட்டா டைகீட்டோன் இருக்கும்? 3 molecules. 3 molecules. 3 molecules ஆஃப் பீட்டா டைகீட்டோன் வந்து கீலேஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா அங்க ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். which is the simplest beta diketone? இது வந்து simplest beta diketone. Acetyl மற்றது எல்லாம் என்னது? அப்போ மற்றது எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கீட்டோன் தான் இருக்கு. எத்தில் அசிட்டோன், இதெல்லாம் வந்து எத்தில் அசிட்டோன் இல்லையா? இது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு கீட்டோன் தான் இருக்கும். பட் இதுல மட்டும் தான் என்ன இருக்கு? உங்களுக்கு ரெண்டு கீட்டோன் இருக்கு. So what are the possible geometries for MACACN complexes? Option B, sir. Tetrahedral, octahedral, square. ஓகே. அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும் சொல்லி பார்த்தோம். ஸ்கொயர் பிளேனார், டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல். ஸோ இந்த மூணுமே அங்க வந்துட்டு பாசிபிள் இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த மெட்டல் அசிட்டல் அசிட்டோன்ல வந்துட்டு இந்த 3 types of அந்த ஜாமெட்ரி வந்துட்டு பாசிபிள். ஸோ வாட் ஸ்டெபிலைசஸ் த ஈனால் ஃபார்ம் ஆஃப் பீட்டா டைகீட்டோன்? Intramolecular hydrogen bonding. ஓகே. பீட்டா டைகீட்டோன்ல என்ன பார்த்தோம் நாம? அந்த டைகீட்டோன் இருந்தது இல்லையா? டைகீட்டோன்ல அந்த அசிட்டிக் ஹைட்ரஜன் இங்க வந்துட்டுனா என்ன இருக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி. அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த ரெண்டுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்ப இது ஒரே மாலிகுலுக்குள்ள இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்ப ஈனால் ஃபார்ம் டைகீட்டோன் உள்ள ஈனால் ஃபார்மை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது இந்த ஹைட்ரஜன். Which substituent increases the stability of the enol form? Fluorinated alkyl group. ஓகே. fluorinated alkyl group. அப்ப alkyl group வந்து இருந்தா என்ன ஆகும்? இது இருந்தா என்ன ஆகும்? ஈனால் வந்துட்டு அங்க டீஸ்டபிலைசேஷன் ஆகும். சரிங்களா? அங்க டீஸ்டபிலைசேஷன் என்ன? அங்க அந்த டீலோகலைசேஷன் அங்க வந்து கம்மியாகும். டீலோகேஷன் இருந்தால் அது வந்து ஸ்டேபிள் சொல்லி பார்த்தோம். அப்போ அங்கே டீலோகலைசேஷன் கம்மியாகும். அப்போ ஆப்ஷன் என்ன? ஃப்ளூரினேட்டட் ஆல்கைல். அப்போ இது என்ன குரூப்? அது electron withdrawing group. withdrawing groups. Yeah, electron withdrawing groups. What is the primary tautomeric form of beta diketone in non-polar solvents? enol form. ஈனால் ஃபார்ம் தான் இல்லையா? டைகீட்டோன் வந்துட்டு இதுதான் ஃபார்ம் பண்ணோம் நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல. ஈனால் ஃபார்ம். நான் போலார் சால்வெண்ட்ஸ் ஃபேவர் த ஈனால் ஃபார்ம் டியூ டு intramolecular hydrogen bonding. Which of the following enhances the acidity of beta diketones? Electron withdrawing groups. Electron withdrawing groups. அது என்ன செய்யுது? இந்த அசிடிட்டி வந்து எம்சியும் என்ஹான்ஸ். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சைடு குரூப்ல இருந்துச்சுன்னா அந்த ஹெச் வந்து என்ன செய்யும்? ஈஸியா ரிமூவ் ஆகும். அசிடிக் ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில போகும். So which type of complexes do beta diketones form with heterotransition metals? Both ஆக்சிஜனும் கார்பன். ரெண்டுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆக்சிஜன் பண்ணடம் உண்டு, கார்பன் பண்ணடம் உண்டு. ஸோ ஆப்ஷன் போத் A and B இஸ் த கரெக்ட். ஸோ ரெண்டுமே நமக்கு அந்த பாண்டிங்ல இன்வால்வ் ஆச்சு.
ஓகே. அடுத்தது, வாட் இஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் பீட்டா டைகீட்டோன்ஸ் ஆஸ் லிகாண்ட்? Chelation. யூனிடென்டென்ட் coordination. ஆக்சுவலி அங்க வந்து பைடென்டேட் இருக்குது. அது எப்படி யூனிடென்டேட் வரும்? கீலேஷன். மிக முக்கியமான ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா என்னதுதான் இந்த கீலேஷன் தான். What determines the keto-enol equilibrium of diketones? All the above, sir. all of the above. எல்லாமே வரும். எல்லாமே சால்வெண்ட் கிளாரிட்டி உண்டு, டெம்பரேச்சர், அப்போ அந்த சப்ஸ்டிட்யூன்ஸ், அந்த டைப் இருக்கக்கூடிய சப்ஸ்டிட்யூன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து என்ன ஆகும், இந்த ஈக்குவிலியம் வந்துட்டு ஒன்னு லெஃப்ட் இல்லைன்னா ரைட் சைடு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும்.